நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா? ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா? அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது பிரிவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். மீனராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் சார். மீனராசிக்கு நிறைய விஷயங்கள் பயத்தை கொடுக்கும். இப்போது கரண்ட்டு பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடுமையான சூழ்நிலைகள். இப்போ மீனராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், ரேவதி நட்சத்திரம் திடீர்னு மனசில் சில பயங்களை கொடுக்கும், திடீர்னு ஒரு மனக்கலக்கத்தை கொடுக்கும். சுச்சோ இது நடந்துட்டா என்ன ஆகுதுன்னா, பிள்ளை இப்படி பேசிட்டானே, அவங்க வீட்டுக்காரன் மனசுக்கு கஷ்டப்படுமே, ஐயோ பையன் கேட்டானே நம்ம கொடுக்கலையே, நம்ம என்ன ஆகுறது. அப்போ அந்த மாதிரி திடீர்னு வேலையில் போயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் போயிடுச்சுன்னா நம்ம இத்தனை பேருக்கு சொசைட்டியில் நம்ம எப்படி தலைநிமிர்ந்து வாழ்கிறது, பெரிய கௌரவம் போயிடுமே, இது நடந்துச்சுன்னா குடும்பம் என்ன ஆகுறது. அப்போது அதெல்லாம் ஹெல்த்து நமக்கு அது வந்துடுமோ, இந்த லிவர் ஃபெயிலியர் வந்துடுமோ, கிட்னி ஃபெயிலியர் வந்துடுமோ, ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, உடல்நிலை பற்றிய பயம். அப்போ மீனராசி என்பவர்கள் இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா, மனசில் ஒரு பயம் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா மனசில் ஒரு பயம் இருக்குது, அது இது ஒரு சப்ஜெக்ட். இது இல்லாமல் சிறு சிறு விபத்துக்கள், 7.5 சனி, காலில் அடிபடுறது, வீட்டுக்குள்ளேயே லேடிஸாக இருப்பாங்க, வயசானவங்களாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுவாங்க, எலும்பு முறிஞ்சிடும், தொடை முறிஞ்சிடும். இல்லை ஆப்ரேஷன்ஸ், மூட்டு மாற்றுறது, எலும்பு மாற்றுறது, பிளேட்டு வைக்கிறது, ஆக்சிடெண்ட்டு, சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, இதெல்லாம் மீனராசிக்கு வீண் விரைய காலம், ஜன்ம சனி நடக்குது. அப்போ ஒரு பக்கம் மனசில் பயம், மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், அது சம்பந்தமான மனக்குழப்பம், பயம். இது எல்லாத்துக்கும் மேலே வீண் விரயம், கையில் காசே நிற்க மாட்டேங்குது சாமி, வீண் விரயம். இதே போல் தொழில், பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, பிஸ்னஸில் ஒரு ஸ்டேபிள் இல்லாமல், நிலையான வருமானம் இல்லாமல், நிலையான ஆர்டர்ஸ் இல்லாமல், கொஞ்சம் நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன் சாமி அப்படிங்கிறது. இல்லைனா ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு முதலீடு போட வேண்டிய, இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லை ஒரு இடமாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு குழப்பமாக இருக்கும். இது நம்ம செய்யலாமா, செய்யக்கூடாதா, செஞ்சால் எப்படி இருக்கும். அப்போ மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, புரியுதுங்களா? அது கடன் சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு மனக்குழப்பம், மனசில் ஒரு பயம். இதை கடந்து மீனராசிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. நிலையாக ஒரு பதவியில் இருந்திருப்பாங்க, ஒரு போஸ்டிங்கில் இருந்திருப்பாங்க, அந்த பதவி பறிபோகி இருக்கும், கீழே இறக்கிட்டு இருப்பாங்க, இல்லை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஏமாற்றங்கள். அதெல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் நம்ம சொல்கிறவங்களுக்கு, அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய உணர்வுகள் புரியும், இம்பார்ட்டண்ட் தெரியும். அவ்வளோ அழகாக சொன்னீங்க சாமி நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாது. அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அருமருந்தாக இருக்கும், செலக்டிவாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு மீனராசி அன்பர்கள் நம்ம புரிஞ்சு வச்சிட்ருக்கோம். வேர்ல்டை விட நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்தால் சாமி எனக்கு திடீர்னு இப்போ வந்து அன்போஸ்டிங்கை மாற்றிட்டாங்க, இல்லைன்னா என்னை டவுன் பண்ணி நடத்துகிறாங்க, என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, வீண்பழி அவமானங்கள், தலைக்குனிவு. ஒரு நல்ல ரேங்கில் இருக்கிறவரை போயிட்டு கீழே நீங்கள் டீப்ரமோஷன் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை ஒன்றும் இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் போட்டு டம்மியாக வச்சா எப்படி இருக்கும். ஒரு இடத்துல நல்லா ஒர்க் ஓடி ஆடி ஒர்க் பண்ணவர், ஆக்டிவாக இருந்தவரை ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு ஃபோனை கையில் கொடுத்து ஏதாவது எழுதுன்னுருப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்.
அப்போ இதை போல் மனக்குழப்பங்கள், ஒரு டிப்ரெஷன், மனசு என்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்போ மனக்குழப்பம், மனசில் பயம், எதிரிகளுடைய தொந்தரவு, கால நேரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், உடல்நிலை பிரச்சனைகள், இவற்றால் கஷ்டப்படக்கூடிய மீன ராசி அன்பர்களே. இதே தான் பையன் 2 வாட்டி பரீட்சை எழுதிட்டா சாமி, 3 வாட்டி அட்டன் பண்ணிட்டான், ஆனால் ஸ்கோர் பண்ண முடியல. ஒரு வாட்டியும் ஒரு பிரச்சனை வருது. நல்லா தான் சாமி படிக்கிறான், நான் நல்லா தான் சார் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன், 2வது பண்ணிட்டேன், 3வது எனக்கு கேட்கல, இல்லை 3மே செலக்ட் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு இன்டர்வியூ வரலை, ஆர்டர் வரலை. அப்போ படிப்பாக இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், போஸ்டிங் பதவிகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். தடைகள் இருக்குமேயானால் மீன ராசி அன்பர்களே கவலை வேண்டாம், இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். சார் இதுதான் சார் கிரகம், இதை உடைக்கிறது தான் ஜோதிடம், இதில் ஜெயிக்கிறதுக்கு தான் ஜோதிடம். அப்போ இதை எப்படி ஜெயிக்க முடியுமா? இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சாமி, எனக்கு வேலை கிடைக்கணும், தொழில் நல்லபடியாக அமையணும், எப்படியாவது என் தொழிலை காப்பாற்றணும், பிஸ்னஸை காப்பாற்றணும், எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றணும், இல்லை எப்படியாவது என் பையனை காப்பாற்றணும், இல்லைன்னா நான் எப்படியாவது என் பணத்தை காப்பாற்றணும், என் உத்தியோகத்தை காப்பாற்றிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், என்னுடைய உடம்பை காப்பாற்றிக்கணும், ஏதோ ஒன்று நீங்கள் காப்பாற்றணுமா? கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே, உங்களால் அது செய்து காட்ட முடியும். எப்போ? இந்த ஜூன் டு ஜூலை 15 உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அதற்கான கால நேரங்கள் நெருங்கி வருகிறது. சார் ராசியில் இருக்கக்கூடிய சனியும் உங்கள் ராசிநாதன் குருவும் நல்ல காம்பினேஷன்லாம் வந்துட்டாங்க. ஸோ இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சுனாக்கா சூப்பராகிடும் உங்களுக்கு. அதே போல் சனி சூரியன் சேர்க்கை பற்றி சொல்லியிருக்கிற அந்த கிரக காம்பினேஷனும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அப்போது இதெல்லாம் எதிர்காலம், இதுதான் கிரக அமைப்பு, இதுதான் ஒரு ஜோதிடருடைய வேலை. அப்போது கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, நல்ல எதிர்காலம் காத்திருக்குது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், சாமி நீங்கள் சொன்னது எனக்கு அப்படியே பொருந்தி போகுது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் தீருவதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி கஷ்டத்தை சொன்னீங்களோ, எப்படி எனக்கு இருக்கிற கஷ்டத்தை கண்டுபிடிச்சி சொன்னீங்களோ, அதே போல் அது தீர்வதற்கான வழியும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்தாங்க ஜாதகம். அப்போது வழிபாடுகளும் ஒரு கன்சல்டிங்கும் உங்களுக்கு கை கொடுக்கும், காப்பாற்றும் நல்ல நேரம் பிறந்திருக்கிறது மீன ராசி அன்பர்களே. இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் எதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா? சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால் நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து
அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்கள வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.